நைஸ், குட். திலகா, என்ன பண்ற? நீ கலந்துக்கிற டெண்டர்ல எனக்கு என்ன வேலை? யானைங்க ரேஸ்ல பூனைங்க ஓடலாமா? ஆஹா, இது சாதாரண ஐஸ் இல்லையே, டைட்டானிக் கப்பலையே முட்டித் தள்ளுற ஐஸ் மலையா இருக்கே. அந்த சூட்கேஸை கொடுங்களேன். எஸ் மேம். எதுக்கு இவ்ளோ நகைங்க? நீ அவ்ளோ பெரிய அவார்ட் வாங்கியிருக்க, என்னோட சின்ன அன்பளிப்பு. எதுக்கு இதெல்லாம்? உனக்கு தான் தெரியும்ல, நான் ஸ்னேகாவை ஊட்டி ஸ்கூலுக்கு ஹெட்டா போட்டிருக்கேன். இது அவளுக்கு கூட சந்தோஷப்படுவா. இத நான் உனக்கு கொடுத்துட்டேன், இப்ப இது உன்னோடது. அதனால நீயே அவளுக்கு கொடுத்துரு. சரி, நான் கிளம்புறேன். என்ன திலகா, இவ்ளோ தூரம் வந்துட்டு உன் பொண்ண பார்க்காம போற? பேங்க் லாக்கர்ல நகையை வச்சுட்டு யாராவது திறந்து திறந்து பாப்பாங்களா? அவ எப்பவுமே உன் பொண்ணு. அம்மா அம்மா, சரி நான் வரேன். அம்மா. ஹாய் ஸ்னேகா. ஹாய் மேக்னா. மேக்னாவை பார்த்ததும் தான் ஞாபகத்துக்கு வருது. மேக்னாவுக்கு வரன்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓ, மேக்னா இஸ் a very nice girl. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. ஷூர், உன்கிட்ட சொல்லாம் இல்லையா? மேக்னாவை இங்க எதுக்கு அனுப்பியிருக்கேன்? நீயும் உன் பையனும் மயங்கி நீயாவே அவளை பொண்ணு கேட்கணும்னு தான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்னம்மா, நீ பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம வந்துட்டு நாங்க எப்படி இருக்கோன்னு கூட கேட்காம எங்களை பார்க்காம கூட கிளம்பி போற? மத்த அம்மா எல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பொண்ணு எப்படி வாழ்றாளோ, மாமியார் என்ன கொடுமைப்படுத்துறாளோன்னு நினைச்சு நினைச்சு வயித்துல நெருப்ப கட்டின மாதிரி பயந்துகிட்டு இருப்பாங்க. நானும் அப்படிதான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா எதுக்கு பயந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ ஏதாச்சும் வேதா மனசை சங்கடப்படுத்திட கூடாதுன்னு தான் தினமும் நான் பயந்துகிட்டு இருக்கேன். உன்னை நான் கட்டி கொடுத்த மாதிரியே நினைக்கல. என்னை விட எல்லா விதத்திலயுமே நல்ல அம்மாவா இருக்கிற வேதா கிட்ட தத்து கொடுத்ததா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். என்ன? தரையோட தரப்படுத்து தரக்குள்ள மூஞ்சியையும் புதைச்சிட்டியேமா. நீ ஐஸ் ஹவுஸ் திலகா இல்ல, ஐஸ் பங்களா திலகா. சரி வேதா, நான் கிளம்பட்டுமா? வரேம்மா. பாய் மாமி. ஸ்னேகா, இது உங்க அம்மாவோட கிஃப்ட், உனக்கு தான். எடுத்துக்கோ. வாவ், தேங்க்யூ மேடம். ஐயோ ஐயோ, ஆயா வேண்டி உட்கார். சரிங்க தாத்தா. இவ்வளவு நாளாத்தான் நான் தனியா இருந்தேன். இப்ப நீ வந்தோம், நான் தனியா தான் சாப்பிடணுமா? டே மச்சான், ஒரே நேரத்துல இவ்ளோ ஐட்டத்தையும் இப்பதாண்டா முதல் தடவையா பாக்குறேன். எது எடுக்கிறதுனே தெரியலையே. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சாப்பிடாமலே பிடிக்காதுன்னு எப்படி தெரியும்?
சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. ஐயா ம். ம், சாப்பிடியா? சரி தாத்தா. என்ன தேடிக்கிட்டே இருக்க? எடுத்து சாப்பிடு. ஐயோ, இன்னும் எதுவும் மாறல. சின்ன புள்ளையில எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்க. அப்பவும் இப்படிதான், எதை கொடுத்தாலும் மேல சிந்திக்குவ. இரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ஊட்டி விட போறியா? இதுக்கு தான் பிளான போட்டானா? ம். ஏய், என்ன பண்ற? இதோ பாரு, சாப்பிடும் போது இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. சாப்பிடு. வித்யா, ஸ்டாப் திஸ். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, எனக்கு சாப்பிட தெரியும். நானே பாத்துக்கிறேன். வித்யா, பேராண்டி அவனே எல்லாத்தையும் கத்துக்கணும்ட்டு பாக்குறான். நல்ல விஷயம் தானே? என்ன இது, காலையில இருந்து குளிக்க வைக்கிறது சாப்பிட வைக்கிறதுன்னு 10 வயசு பையனுக்கு சொல்லி தர மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஒன்னொன்னா கத்துக்கலாம். நீ வா, நீ வந்து உட்காந்து சாப்பிடு. ம். இல்ல தாத்தா, தங்கச்சி வீட்டுல தனியா இருப்பா. நான் அவ கூட போய் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு முடிங்க, உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு புறவ நான் வீட்டுக்கு போறேன். அதுக்கு தான் உங்க 2 பேரையும் இங்க வந்துருங்கன்னு சொல்றேன். எங்க நான் சொல்றத கேட்டா தானே? ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. அப்பப்ப வந்துட்டு போறதுக்கு இவ்வளோ டார்ச்சர். இன்னும் பெர்மனண்டா இங்கேயே வந்து இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏய், என்னது? மொத்த நகை எடுத்து போட்டு வந்துட்டேன். ஏங்க, நானே இன்னும் ஆரம் போலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் போட்டு வந்துடுறேன். ஏய், இதுவே ஜாஸ்தி. வா. ஸ்னேகா, என்ன இது? நகை கடையில இருக்கிற மாதிரி மொத்த நகையும் போட்டுட்டு வந்திருக்க? எல்லாரும் ஃபங்க்ஷன்ல உன்னையே பார்க்கணும்னா? இல்ல மேடம். இத பாரு, நாம சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா அது நாம போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸ வச்சோ ஜுவல்ஸ வச்சோ இருக்க கூடாது. நாம யாரு, என்ன படிச்சிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோங்கிறத வச்சுதான் இருக்கணும். புரியுதா? சாரி மேடம், இனிமே இப்படி. இட்ஸ் ஓகே. போய் நகையெல்லாம் குறைச்சு போட்டுட்டு வா. சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே மேடம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேதா. ஐ எம் ஆனர்ட். இட்ஸ் மை பிளஷர் புனிதா. இவ ஸ்னேகாவோட தங்கச்சி மேக்னா. ஹாய் மா. ஹாய் ஆண்டி. ஓ, நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்கம்மா வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காரு வேதா. உட்காரு. உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. தேங்க்யூ. தேங்க்யூ. மேக்னா? நோ நோ, இட்ஸ் அப்போ ஓகே. இங்க பாரு புனிதா, கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். யூனோ, என் மருமக ஸ்னேகா இருக்காளே, ஷீ இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸ்கூலிங்ல இருந்து ஆல்வேஸ் டாப்பர். எப்பவும் எதுலயும் ஃபர்ஸ்ட் தான். அந்த பழக்கம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அவ MBA கோல்டு மெடலிஸ்ட். ஓ, ஸ்னேகா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியா? என் மக பாவனாவும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தான்.
ஓ 1 minute. பாவனா, பாவனா, come here. எனக்கு ஆக்சுவலி Hi, வெஸ்டர்ன் aunty. காஸ்டியூம்ஸ் Hi. தான் பிடிக்கும் because அது கொஞ்சம் ஸ்னேகா, நல்லா இருக்கும்ல. இது பாவனா, என் பொண்ணு. ஆ பாவனா, இது ஸ்னேகா. நீ படிச்ச அதே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்கா. அப்படியா மம்மி? ம், ஹாய். ஹாய். நீங்க எந்த பேட்ச்? உங்களை நான் அங்க பார்த்ததே இல்லையே. யாயா, நான் கூட உங்களை ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையே. எப்படி இருந்தாலும் ஒரு தடவையாவது பார்த்திருக்கணுமே. ஆக்சுவலி பாவனா, நீங்க எந்த கேம்பஸ்? நான் மெயின் கேம்பஸ் தி ஆர்ட். ஓ ஓகே. அதான் இவ ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ். எஸ் எஸ். ஆல்ஸ்டன் பாஸ்டன் கேம்பஸ். ஓ ஓகே ஓகே. ஆமா பாவனா, ஒரே கேம்பஸா இருந்தாலும் நீ அவளை பார்த்திருக்க முடியாது. ஏன்னா ஆல்வேஸ் கிளாஸ், லைப்ரரியில தான் இருப்பா. வெளியில வேற எங்கேயுமே போக மாட்டா. வெரி ட்ரூ. எனக்கு என்னோட கிளாஸ், லைப்ரரி தவிர வேற எதுவுமே தெரியாது. ஜூஸ் சாப்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேகனா. நீ இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு கொத்துக்கறி போட்டிருப்பாங்க. இது ஐயா நம்ம ஐயா கோயில். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். தாத்தா, எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது, போய் பேசிட்டு வந்துட்டா? சரியா, சீக்கிரம் போய் பேசிட்டு வா. சரி, போயிட்டு வா. போலாம். சொல்லுடா. நான் இங்க ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். சரி சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், சரியா? யூ டோன்ட் வரி, நான் வந்த வேலை கண்டிப்பா சக்சஸா முடியும். எனக்கு அதுல கான்ஃபிடென்ட் இருக்கு. வேலையை முடிக்காம நான் வரமாட்டேன். சரி சரி, புரியுது. சொன்னா கேளுடா, வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவேன். எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன். யார் இவன்? ஆளு செம்மையா இருக்கா. ஆளை பார்த்தா லோக்கல் டிக்கெட் மாதிரி இல்லையே. பார்த்தா சினிமாக்காரே மாதிரி தான் இருக்கியான். இவனை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா கோலிவுட்டு, பாலிவுட்டு, ஹாலிவுட்டுன்னு ஒரு காட்டு காட்டிடலாம். அவன் கூடயே செட்டில் ஆயிரலாம். ஷூர், நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய். பேசிட்டியாப்பா? பேசிட்டு வந்துட்டேன். சரி, பூஜை ஆரம்பிக்கலாம் தாத்தா. கொஞ்சம் பொறுப்பா. வித்யா வந்துடட்டும். ஓ, வித்யா வரலன்னா பூஜையே நடக்காதா? தாத்தா இந்தா வந்துருச்சுல்ல. வாமா, வா வா. பூசாரியா, பூஜை ஆரம்பிங்க. சரிங்க. ஐயா, உங்க கையால அருவாளை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதான் என் பேரன் வந்துட்டானே, இனிமே நான் இதுக்கு அவன்கிட்ட கொடுத்து அவன் கையால வாங்கிட்டு போங்க. ஐயா இல்லைங்கய்யா,
காப்பு உங்க கையில தானங்கய்யா இருக்கு. அம்பிட்டு தானே, காப்பை கை மாத்திட்டா போச்சு. தாத்தா ஐயா இந்தாங்கய்யா. ஐயா ஐயா எழுதுருங்க. ஏங்க என்ன காரியம் பண்றீங்க? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? என் காலில் போய் விழுந்துட்டு இருக்கீங்க. என்னங்க இதெல்லாம்? ஐயா, இது உனக்கு தர்ற மரியாதை இல்லையா, சாமிக்கு படைச்ச இந்த அருவாளுக்கு தர்ற மரியாதை, நம்ம பரம்பரைக்கு தர்ற மரியாதை. 4 வார்த்தை நல்ல விதமா சொல்லிவிடியா? சரிங்க தாத்தா. தம்பி, இந்த காப்பை யார் போட்டிருக்காங்களோ அவங்க தான் எங்க ஊருக்கு காவசாமி மாதிரி. எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பெரிய ஐயா தான் முதல் ஆளா வந்து நிற்பாங்க. இப்போ அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்க தான்யா எங்களை நல்லபடியா காவந்து பண்ணணுங்கய்யா. 4 வார்த்தை நல்ல வாக்கு சொல்லி உங்க கையால அருவாள் எடுத்து கொடுங்கய்யா. இந்தாங்கய்யா. All the சரிங்க. best. சரி. இந்த வருஷம் உங்களோட விளைச்சல் அமோகமா இருக்கும். உங்க நல்ல மனசுக்கும் உங்க உழைப்புக்கும் தகுந்த விலை கிடைக்கணும். என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். கண்டிப்பா பண்ணுவேன். நன்றிங்க ஐயா. சம்பிரதாயத்துக்கு 4 பேத்துக்கு அருவா எடுத்து கொடுங்க உங்க கையால. சரிங்க. நன்றியா. இனிமே எனக்கு எதுக்கு இந்த மாலை மரியாதை எல்லாம்? என் பேர் எனக்கு போடுங்க. அதை பார்த்து கண்குளிர சந்தோஷப்பட்டுக்கிறேன். சரிங்க ஐயா. என்ன தாத்தா? ஐயா ஆஹா, தொடக்க தெரியாம தொடச்சு கரை பண்ணிட்டியா? அத கழுவுனாதான் சரியாகும். வா வா. தொடச்சா போயிரும். வா. நான் என்ன சின்ன குழந்தையா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காட்டு. நீ இருக்கியே. என்ன வித்யா, உங்க மாமா உனக்கு மாப்பிள்ளை பாக்குறதா சொன்னாங்க, அமைஞ்சிருச்சா? அமைஞ்சிருச்சுக்கா. அவங்க தானே இவங்க? ஆமாங்கா, மாப்பிள்ளை இப்படி ஜோரா இருக்காருல. நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் மாப்பிள்ளை கிடைக்குமா? மாப்பிள்ளைக்கு என்ன நல்ல ஓங்கு தாங்க இருக்காங்க. ஆமா, மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாங்க? வேலையா? என்னக்கா இப்படி கேட்டு புட்டீங்க? இவங்க தான் ஓனரு. பட்டணத்துல 2 இடத்துல மளிகை கடை வச்சிருக்காங்க. பரவாயில்ல வித்யா, குடிச்சாலும் நல்ல புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்க. பாத்துமா, மாப்பிள்ளை கைக்குள்ளேயே போட்டுக்கோ. ஹலோ, என்ன நீ உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சொந்தக்கார கணக்கா இப்படி பாயிர. கிராமத்துல எல்லாம் இப்படிதான்.
நக்கல் நயாண்டின்னு பம்புக்கு பேசுவாங்க. அத போய் இம்புட்டு பெருசா எடுத்துக்கிறிய. இந்த பாரு, எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. எப்ப பார்த்தாலும் விளையாட்டு கேலி கிண்டல்னு. சீரியஸான விஷயத்த சீரியஸா தான் ஹேண்டில் பண்ணணும். சரி சரி கோச்சுக்காத. மாப்பிள்ளை ஏதோ டென்ஷனா இருக்கா, ரெண்டு சிரிக்க வைக்கதான் நான் அப்படி பண்ணேன். சிரிச்சிட்டேன் போதுமா? ஐயோ சரி ஒரு நிமிஷம் இரு. ஏய் போதும் போதும், காட்டு. நீ பண்ணதே போதும். சரி ஏய் உன்ன ஹே நில்லு நில்லு. ஏய் மா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஏய் கோயிலுக்குள்ள வந்துட்டு சாமி கும்பிடுறி நல்ல ஆளு. நில்லு போடாத. அம்மா என்னடி எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? அங்க பாருமா